எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தோசா ப்ரீமிக்ஸ் எப்படி அரைக்கலாம், அதில் சாதாரணமாக நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சதுக்கப்புறம் புளிக்க வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புளிக்க வச்சும் இந்த இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸில் எப்படி தோசை போடலாம், இல்லைனா உடனே நம்ம மாவை கரைச்சி இன்ஸ்டண்ட்டாகவும் ஒரு வெஜிடபிள் தோசை குழிப்பணியாரம் எல்லாமே இந்த ஒரு மாவை வச்சுட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்போதுமே நம்ம கையில் இட்லி மாவு இருக்காதுங்க. அந்த மாதிரி சமையலில் நம்ம இந்த மாவை கரைச்சி தோசை போடலாம். வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா உடனே மாவு கரைச்சி உடனே இன்ஸ்டண்ட்டாக நல்ல வெஜிடபிள் ஊற்றப்போம். இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து குழிப்பணியாரம்லாம் செய்யலாம். இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட் தோசா ப்ரீமிக்ஸ் பவுடர் தயார் பண்ணுறதுக்கு இட்லி அரிசி 3 கப்பு எடுத்துக்கிறேன். அந்த 3 கப் அரிசியும் நல்லா 2 முறை தண்ணியில் அலம்பிட்டு, நம்ம வெயிலில் காய வைக்க வசதி இருந்தால் ஒரு தாம்பாளத்தில் போட்டு வெயிலில் காய வைக்கலாம். இல்லைனா வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபேன் காற்றுல ஒரு துணியில் போட்டு நல்லா 2-3 தடவை அப்படி பரட்டி விட்டு இருந்தால் 2 மணி நேரத்தில் காஞ்சிரும். 3 கப்பு அரிசி எடுத்தோம் அப்படின்னா அதே கப்பால் 1 கப்பு உளுந்து எடுத்துக்கணுங்க. இதே உளுந்தோடையே 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு அதிகமாக வெந்தயம், இதை ஒரு முறை தண்ணியில் நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு இதையுமே நம்ம வெயிலையும் காய வைக்கலாம். இல்லைனா வீட்லேயே துணியில் போட்டு ஃபேன் காற்றுல காய வச்சிடலாம். இப்போ ரெண்டுமே ஓரளவு ஒரு 2 மணி நேரமாவது காயட்டும். இப்போ 2 மணி நேரம் நான் வீட்டுக்குள்ளே காய வச்சேன். நம்ம எடுத்து பார்த்தா கொஞ்சம் கூட ஈரப்பசை இல்லாமல் ஓரளவு காஞ்சிருக்கு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, லேசாக நம்ம வாணலியில் சூடுபடுத்தணும். வறுக்கக்கூடாதுங்க, சூடுபடுத்தணும். ஏன்னா நம்ம அதை தண்ணி போட்டு அலம்பினதுனால சூடுபடுத்தணும். இதே நீங்கள் வெயிலில் காய வச்சுருந்தா இந்த மாதிரி வறுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நல்ல வெயில் அடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்படியே எடுத்து மிக்சியில் அரைக்கலாம். நான் வீட்லேயே ஃபேன் காற்றுல காய வச்சதுனால வாணலியை சூடுபடுத்திட்டு 2-3 நிமிஷம் இந்த பருப்புக்கெல்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்குன்னு ஒரு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம். நிறம்லாம் மாறவே கூடாதுங்க. இப்போ இந்த மாதிரி வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே வாணலிலே அந்த அரிசியும், வாணலி ஆல்ரெடி நல்ல சூடு இருக்கும், இந்த அரிசியுமே நிறம் மாறாமல் ஜஸ்ட்டு சூடு வர அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சியில் நான் அரைச்சி காமிக்க போகிறேன். கொஞ்சம் அதிகமாக, அதாவது 3 கப்புங்கிறது 6 கப்பு அரிசி, அதுக்கு உண்டான பருப்புக்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி லேசாக வறுத்துட்டு மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து நைஸாக நம்ம மாவை அரைச்சிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வேலை சுலபம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் 1/2 கப்பு அவல் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த அலம்ப வேண்டாம், நல்லா துணியில் தொடச்சிட்டு இதையும் ஒரு சூடுபடுத்திட்டு இந்த பருப்போடு சேர்த்துட்டேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் அரைக்கலாம். மிக்சியில் நம்ம அரைக்கிறப்போ முதல்ல பருப்பெல்லாம் அரைச்சிப்போம். பருப்பு அவல் எல்லாம் சேர்த்து எவ்வளோ முடியுமோ நைஸாக அரைச்சி மாவு ஜரடியில் சளிச்சுக்கணுங்க. மிக்சியில் நம்ம அரைக்கிறதுனால இதே மிஷினில் அரைச்சிட்டு வந்தால் சூடாக இருக்கும் இல்லையா, நல்லா மாவை ஆற வச்சுட்டு ஒரு முறை சளிச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வேலை மெனக்கடணுங்க. ஏன்னா மிக்சியில் ரொம்ப நைஸாலாம் ஒரு முறையில் அரைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அரைச்சி 2-3 முறை சலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ முதல்ல நான் பருப்பெல்லாம் அரைச்சி சளிச்சிட்டு அந்த குருணியோட திரும்பவும் அரிசியும் சேர்த்து 2 முறையாக நான் அரிசி எடுத்து அரைச்சிருக்கேன். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ரவை அளவுக்கு கொஞ்சம் குருணை இருக்குது, அதை அப்படியே நம்ம சேர்த்து விடலாம். நம்ம இட்லியில் எப்படி கொஞ்சம் கொரகொரப்பாக அந்த அரிசி அரைப்போமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அரிசி, அந்த முதல்ல அரைச்ச பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொடுங்க. இப்போ இந்த மாவை புளிக்க வச்சு தோசை எப்படி போடலாம், இன்ஸ்டண்ட்டாகவும் எப்படி தோசை போடலாம் அப்படின்னு 2 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன் இல்லையா, ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 4 தோசை வருங்க. இப்போ ஒருத்தருக்கு மட்டும்தான் நமக்கு தோசை போடணும் அப்படின்னு சொன்னால் அளவு பார்த்துக்கோங்க. ஒரு கப்பில் நல்ல பெரிய கரண்டியால் 2 கரண்டிங்க, அந்த மாதிரி 1 கப்பு மாவு எடுத்தேன். அதே கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு மாவை கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். கையால் கூட நீங்கள் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்க்கணும். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா அப்படி அலையாக வரணுங்க. இது அப்படியே நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இப்போ காத்தாலும் நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லாவே அப்படியே மாவு பார்த்திங்கன்னா அந்த உளுந்து நல்லா ஊறி ஒரு பசத்தன்மையோடு பொங்கி இருக்குங்க. இதை நீங்கள் ராத்திரி கரைச்சி காத்தால செய்யலாம், இல்லைனா காத்தால கரைச்சி வச்சுட்டு ஈவினிங் நைட்டுக்கு டிஃபனாக செய்யலாம். வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஒரு பவுடர் ரெடி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபன் ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி பொங்குன மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இரும்பு தவாலே உங்களுக்கு இந்த தோசையை செய்து காமிக்கிறேன். தவா ஓரளவு சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நான் கொஞ்சம் ஊத்தப்பத்தை விட கொஞ்சம் மெல்லிசாக போடுறேங்க. நான்ஸ்டிக்கில் கூட தாராளமாக நீங்கள் மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கலாங்க. நல்ல மொறுமொறுப்பாக இந்த தோசை வரும். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தான் சேர்க்குறேன்.
இந்த தோசை போடுறப்ப லைட் எல்லோயிஷ் கலர் இருக்குங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு துவரம்பருப்புலாம் சேர்த்துருக்கோம். நான் சேர்த்த அளவு ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மொறுமொறுப்பு இருக்கும். தோசை வந்து நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாவை கரைச்சி புளிக்க வச்சு செய்கிறோம். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறப்ப அதுக்கு ஒரு மனம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்புலாம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை எடுக்கிறப்பே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. 2வது தோசையில் பார்த்தீங்கன்னா காத்தால ஒரு தக்காளி சட்னி அரைச்சிருந்தேன். பூரிக்கு வந்து மசாலா பண்ணியிருந்தேன். அந்த மசாலாவையும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த தோசை மேலே கொஞ்சம் தக்காளி சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அந்த பூரி மசாலா பாக்கி இருந்ததையும் போட்டு செய்கிறேங்க. ஒரு மசால் தோசையை செஞ்சாச்சு. அதனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற தோசை மாவை புளிக்க வச்சு இந்த மாதிரி மசால் தோசையும் போடலாம், பிளெயின் தோசை போடலாம். அடுத்தது இந்த இன்ஸ்டன்ட் தோசை ப்ரீமிக்ஸை நம்ம உடனே கரைக்கிறோம். உடனே நம்ம ஒரு குழிப்பணியாரம் வெஜிடபிள் தோசையும் செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். எதுக்காகனா குழிப்பணியாரமும் சேர்த்து செய்கிறதுனால 2 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தயிர், அதுலேயே 1 கப்பு தண்ணி விட்டு முதல்ல நம்ம நல்லா கலந்துக்கலாம். 2 கப்பு மாவு அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம தயிரும் தண்ணியும் சேர்த்து 1/2 கப்பு தான் சேர்த்துருக்கோம். நல்லா கையால் கூட நல்லா கரைச்சிக்கலாங்க. இன்னொரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துட்டே வரேன். இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை பண்ணணும் அப்படிங்கிறப்ப நல்லா கையால் அடித்து கலக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த உளுந்து நல்லா ஊறிட்டு உடனே தோசை போட வரும். முதல்ல நான் பாருங்கள் கரண்டியால் தான் கரைச்சேன். அது 8 மணி நேரம் பிடிக்க வச்சேன். ஆனால் இது வந்து கையால் கரைக்கிறப்ப அந்த கை சூடுக்கே ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த தயிரும் சேர்த்ததுனால தோசை நல்லா வரும். இது ஒரு 10 நிமிஷமாவது ஊறட்டுங்க. அதுக்கு மேலே அதிகமாக ஊறணும்னு அவசியம் இல்லை. குழிப்பணியாரத்துக்காக கொஞ்சம் காய்கறிலாம் நறுக்க போகிறேன். அது வரைக்கும் இது ஊறட்டும். இப்போ பாருங்கள், காய்கறி நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கேரட்டு துருவி இருக்கேன். இது வரைக்கும் தான் அந்த மாவு ஊறி இருக்குது. வானிலையில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகா, வெங்காயம், துருவின கேரட்டு, அப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன் தான் சேர்த்துக்கோங்க. இந்த குழிப்பணியாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இதே காயை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள் தோசை செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த காய்க்கு உண்டான உப்பு முதல்ல இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் மாவுக்கும் கொஞ்சம் தனியாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கினப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பு நிறுத்திட்டு சூடாறினப்புறம் தான் சேர்த்துக்க போகிறேங்க. காய் வதக்கின அந்த 10 நிமிஷத்தில் நம்ம கரைச்சி வச்ச மாவு ஓரளவு ஊறி இருக்குது. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன். 1/4 கப்புக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி விடுறேன். ஏன்னா ஊற உங்களுக்கு இது மாவு வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குது. ஏன்னா 2 கப்பு போட்டிருக்கோம் இல்லையா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா ஒரு 1.5 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம எது செஞ்சாலும் பேக்கிங் சோடா போட்டால் தாங்க நல்லா வரும். இப்போ பேக்கிங் சோடா போட்டு ஒரு 2 கரண்டி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காகனா இதில் வெஜிடபிள் ஊத்தப்பம் செஞ்சு காமிக்க போகிறேன். சூடானப்புறம் இந்த காய்கறியெல்லாம் இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம குழிப்பணியார கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு போடலையே, அது மாதிரி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இந்த மிக்ஸை அப்படியே நம்ம ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சமாக வச்சுட்டு மூடி வச்சு 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சா போகிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா குழியிலுமே இந்த வெஜிடபிளோடு சேர்த்து இந்த மாவை போட்டுட்டு லிட்டு போட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் முதல்ல ஒரு பக்கம் வேக வச்சுட்டு திரும்ப ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா குழிப்பணியாரையும் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி திருப்பி போடணுங்க. முதல் முறை செய்கிறப்ப நான் லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கப்போ வேக வச்சு எடுத்துட்டேன். ஆனால் அதுவுமே நல்லா இருந்தது. அடுத்த ஈடு குழிப்பணியாரம் செய்கிறப்ப நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்தேங்க. அதுவும் நல்லா இருந்தது. பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிடலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக இந்த தோசை ப்ரீமிக்ஸில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த காய்கறிகளோட வாசனையோட பிரமாதமாக இருந்தது. அடுத்தது தோசை தவாவில் பாருங்கள், நல்ல பெரிய கரண்டியால் ஒரே ஒரு கரண்டி நல்லா ஊத்தப்பம் மாதிரி மாவு எடுத்து போட்டுக்கலாம். இந்த குழிப்பணியாரத்துக்கு என்னென்ன காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சோமோ அதே காயே இந்த ஊத்தப்பத்து மேலே, அதாவது பச்சை மிளகா, வெங்காயம், கேரட்டு, இந்த ஸ்வீட் கார்ன், இது கூட நீங்கள் தக்காளி மெல்லிஸாக நறுக்கிக்கலாம், பீட்ரூட்டை துருவி போடலாம். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி காய்கறிகள்லாம் தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காய்கறிகள் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறப்ப அது தனியாக உங்களுக்கு தோசைக்கல்லில் ஒட்டின்னு இருக்காது. ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் தான் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி கையால் நல்லா தட்டிட்டா மாவோட நல்லாவே உங்களுக்கு செட் ஆகிடும். லிட்டு போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா மேலே ஓரளவு நல்லா ஸ்டீமில் வெந்துடும். இப்போ எடுத்து பார்ப்போம் பாருங்களேன், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு தோசை. திருப்பி போடுறேன் பாருங்கள். யாருமே இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸில் செஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காய்கறிலாம் போடுறப்போ இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி காய்கறி போட்டு ஒரு ஊத்தப்பம் மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறேன்.
சாஃப்டான ஒரு தோசை, குழிப்பணியாரம், புளிக்க வச்சு சாதாரணமாக செய்யக்கூடிய தோசை எல்லாமே இந்த ஒரே ப்ரீமிக்ஸில் செஞ்சு காமிச்சிட்டேன். அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் மிஷினில் அரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்குங்க. முடிஞ்சால் நிறைய மாவை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபனுக்கு மாவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு தோசை செய்யலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.